எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நமக்கு அந்த ஆர்மி அக்னிவீரோட அட்மிட் கார்டோட அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சாச்சு. இதில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அதாவது 15 மே 2026 இன்னைக்கு ஈவினிங்குள்ளார நமக்கு யாருக்கெல்லாம் வந்து அந்த அட்மிட் கார்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஜேசிஓ ஆர்டி சிப்பாய் ஃபார்மா அவுல்தார் எஜுகேஷன் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து வரும். இவங்களுக்கு வந்து 11 ஜூனுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடைபெறும். சரிங்களா? இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த டேட்டுக்கு எக்ஸாம் நடக்கிறவங்களுக்கு என்னென்ன டேட்டில் வந்து அட்மிட் கார்டு இஷ்யூ ஆகுன்றது தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரே நாள் அட்மிட் கார்டு எல்லாருக்கும் வந்துடாது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதல்ல நடக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். போக 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 அந்த லேட் ஆக ஆக அந்த டைம் தகுந்த மாதிரி நமக்கு அந்த அட்மிட் கார்டு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அந்த அடிப்படையில் நமக்கு அவங்க கிளியராக டேட்டே வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி மற்றும் அக்னிவீரில் ட்ரேட்ஸ்மேன் 10th ட்ரேட்ஸ்மேன் இந்த 1-2க்கு இது மட்டும் தான் இந்தியா ஃபுல்லாக நடக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 மேக்கு வந்து நமக்கு ஈவினிங் டைமில் நமக்கு அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ வந்து ஆகிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதி நடக்கக்கூடியவங்களுக்கு 19ஆம் தேதி வந்து நமக்கு அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ ஆகிடும். அதில் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி ட்ரேட்ஸ்மேன் அதாவது 10th ட்ரேட்ஸ்மேன் மற்றும் அக்னிவீர் டெக்னிக்கல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். சரிங்களா? இதே கேட்டகரி தான் 5 to 8 5 மற்றும் 8 6 7க்கு நடக்காது. 5ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி நடக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 20 மேக்கு வந்து நமக்கு அட்மிட் கார்டு வந்து இஷ்யூ ஆகும். மீதி ரிமைனிங் இருக்கிற எல்லா கேட்டகரிக்குமே 9, 10, 12 இந்த தேதியில் நடக்கக்கூடியவங்களுக்கு 21 மே அந்த டேட்டில் வந்து நமக்கு வந்து இஷ்யூ வந்து ஆக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் வந்து ஒரு 9 நாள்னா கூட 9-18 நாள் அந்த கேப்பில் வந்து நமக்கு வந்து தராங்க. அட்மிட் கார்டு நமக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து அட்மிட் கார்டு வந்து கிடைச்சிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் கிட்ட நெருங்கிறதுனால கரெக்டாக நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள், நல்ல மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஆர்மி எக்ஸாம்ன்றது ரொம்ப பெரிய எக்ஸாம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையுமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப டஃப்பாக போயிட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேசிக்கான கொஸ்டின் படித்தாலே